ஹலோ வியூஸ், இனி நம்ம சின்சான் ஸ்பைசி காசு காப்பி டான்சர் இன் இந்தியா மூவியோட ஃபர்ஸ்ட் பட்டத்தை தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்தில் அப்படியே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற ஏரியாவில் நம்ம சின்சான் சும்மா மாசா நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்படியே அடுத்த சீனில் நம்ம சின்சானும் மொசாவும் குதிரையில் வேகமாக போயிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா பின்னாடி ஒரு சில கொடூரமான நரிகள்லாம் துரத்திட்டு இருக்குது. நம்ம மொசா பையன் அப்படியே குதிச்சு அந்த சுத்தியை எடுத்து கீழே தரையில் அடிச்சு அடியில் அங்கே இருக்கிற மொத்த நரிகளும் செத்து போயிருது. ஸோ அப்புறம் சின்சானும் மொசாவும் ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கப்பலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில கொடூரமான விலங்குகள்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம மொசாவுக்கு அடிபட்டுரும். நம்ம நேனி கசாமும் அந்த போட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம நேனி கசாமும் சின்சானோட ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி அவங்களெல்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களாம் சண்டை போடும் போது ஒரு கட்டத்தில் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ஆளுங்களை சுற்றி போட்டுரும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம போ வருவான். அப்புறம் அவங்ககிட்ட ஒரு வில்லு இருக்கும், அதை வச்சு எல்லா மான்ஸ்டரையும் அவன் தோக்கடிச்சிடறான். ஸோ அப்புறம் இப்படி தான் நம்ம போவும் நம்ம சின்சானோட கேங்கில் சேர்ந்து அவனும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஒரு சாப்பாடு மாதிரிக்கிற ஒரு எரி மேலே இருந்து வேல்கோனா மாதிரி அப்படியே குழம்பு ஊற்றும். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஜைஜாண்டிக்காக ஒரு மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம பசங்க பார்த்து பயப்படுற மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் பயப்படக்கூடாது அப்படின்னு அவங்க டான்ஸ்லாம் ஆடுவாங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் கூட ஓடும். சரி வாங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஸ்கூலில் நம்ம பசங்களை காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கனவா இல்லை இமேஜினேஷனே தெரியல, அப்படியே கதை போகிற போக்கில் அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். ஸோ அப்போ தான் நம்ம கசம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்னன்னா இந்தியாவில் வருஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும். அதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். போன வருஷம் அரியாங்கிற ஒரு பொண்ணு அதில் கலந்துக்கிட்டு அவள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவில் ஒரு செலிபிரிட்டியாக மாறிட்டா அப்படின்னு கசமாக சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயும் சின்ன பசங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. அதில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாகவே இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கசமா சொல்கிறான். அப்படி கசமா சொல்கிறத பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வருது, நம்மளும் இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு. சின்சானா நான் இந்தியாவுக்கு போய் அந்த ஃபேமஸான கறிலாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன எல்லாரும் ரொம்ப தீவிரமாக எல்லாம் டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டான்ஸ் ஆகிற காஸ்டியூம்ஸ் எல்லாமே நம்ம சின்சானோட அம்மா அப்பாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம பசங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்ம பசங்களும் ஸ்கூலு வீடுன்னு எல்லா இடத்துலையும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே நாட்களும் போது அப்படி ஒரு நாள் நம்ம போச்சான் இருந்துக்கிட்டு சின்சான் கிட்ட சின்சான் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு கேட்க சின்சான் இருந்துக்கிட்டு இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சின்சான் சொல்கிறான். நேனியும் ஆமாம் எத்தனை நாளைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, கொஞ்ச நேரம் பொம்மை வச்சு விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருப்பா. நம்ம கசமா கூட நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது, ஸோ நான் படிக்கணும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறான். மசாவை கூட அது பெருசாக கண்டுக்கல, அவனும் ஜாலியாக விளையாண்டுட்டு தான் இருக்கிறான். இதெல்லாம் பார்த்தா நம்ம போச்சானும் எல்லாரும் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூக்கோலியை கூட அப்படியே ஒரு நான் ஷேப்பில் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் எல்லா பசங்களும் கிட்ட வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் போச்சானும் டான்ஸ் ஆடிக்கிட்டே நீங்களே நினச்சி பாருங்க இந்தியாவுக்கு போய் நம்ம டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லை இது நம்ம வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை கிடைக்கிற சான்ஸு, ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போச்சான்னு சொல்ல இதை சொன்ன மாட்டி நம்ம பசங்களுக்கெல்லாம் ஆமாம் கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னு ரொம்பவே உற்சாகமாக இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபெஸ்டிவலுக்கான நாளும் வருது. அப்புறம் நம்ம பசங்களும் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன கதை மாதிரி ஒன்று பார்த்துருந்தோம் தெரியுமா, ஸோ அதுதான் இவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை கிளைமேக்ஸில் ஒரு மான்ஸ்டர் மாதிரி பெருசாக வந்திருக்கும் தெரியுமா, அதை கூட நம்ம பசங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நாடகமாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரைஸ் மாதிரிக்கிற அந்த எரிமலையிலேருந்து நம்ம தலையை அப்படியே சூனை வச்சு கொஞ்சமாக அள்ளி அதில் கொட்ட போகும்போது அப்படியே தலைவன் ஸ்லிப் ஆயிடுவான். அவ்வளோதான், இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களை வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக போச்சான் அப்படியே சின்சானை பிடிச்சிருவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனில் இருக்கிற அதை எடுத்து அந்த பக்கெட்லேயும் போடுறான். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து எல்லா ஆடியன்ஸும் காமிக்கிறாங்க. இதோடையே இவங்களோட கதையும் முடியுது. இதை பார்த்தா எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக கைத்தட்டி உற்சாகப்படுறாங்க. ஸோ இத்தனை பேர் கைத்தட்டுறதை பற்றி தெரியலையா, ஒரு வழியாக இந்த காம்படிஷனில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன இந்தியாவுக்கு தான் ஒரு வழியாக நம்ம பசங்களும் ஃப்ளைட்டில் ஏறி இந்தியாவுக்கு வந்து சேர்த்துட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஷேர் ஹோட்டலில் ஏறி அப்படியே இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வராங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்தியாவில் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் சும்மா அக்யூரேட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற காரு பைக்கு ஆட்டோன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை மல்லிகை கடைலாம் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பசங்க ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம சின்சானும் போச்சானும் அப்படியே ஓடிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பின்னாடி ஹாரி இருந்துக்கிட்டு டே ஓடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போச்சான் கீழே உடஞ்சி போன ஒரு கல் மாதிரி இருக்கும், அதை அப்படியே எடுத்து ஒட்ட வைப்பான். அது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இதை பார்த்து நம்ம போச்சானுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் அந்த கல்லை அவன் எடுத்துக்கிறான். அப்புறமேட்டு இவங்க எல்லாருமே இந்த சைக்கிள் ஷேர் ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரின்சிபல் இருந்துகிட்டு எங்க கூட நீங்களாம் வந்து ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்ல மிக்ஸி இருந்துகிட்டு சாரிங்க சார் நாங்கள் மட்டும் குடும்பத்தோட வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல பிரின்சிபல் இருந்துகிட்டு இல்லை அப்படியே ஒன்று கிடையாது, என்னால் மட்டும் இத்தனை பசங்களை சமாளிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நேன் இருந்துகிட்டு சின்சானோட அப்பா வேலையே செய்ய தேவைன்னு நினைக்கிறேன், அவரை பார்த்து எனக்கு பொறாமே இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படிலாம் ஒன்று கிடையாதுமா, எனக்கே 1008 வேலை இருக்குது, அதெல்லாம் நான் விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சின்சான் இருந்துகிட்டு அவர் கம்பெனிக்கு போகலாம் கூட கம்பெனி நல்லா தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷீராவையும் கூட்டிட்டு தான் வந்திருக்காங்க. அப்புறம் சின்சான் இருந்துக்கிட்டு ஆமா யார் இவரு அப்படின்னு கேட்க பிரின்சிபல் இருந்துக்கிட்டு இவர் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போவாரு. ஸோ அது மட்டும் இல்லை இவர் தான் நம்ம கைடும் கூட அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் டீ கடை ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. மசா வந்துகிட்டு ஆமா என்னது அப்படின்னு கேட்க பிரின்சிபல் இருந்துக்கிட்டு இதுக்கு பேர் தான் டீ, பால் டீத்தூள் சர்க்கரை இஞ்சி தட்டி போட்டு கொடுப்பாங்க, குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல சின்சான் இருந்துக்கிட்டு எப்படி லிட்டர் இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல
கண்ணா வரும்போது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு புக்கிலலாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் கசமா உங்ககிட்ட டீயை வாங்கிட்டு நமஸ்தேன்னு சொல்றான். நம்மளாம் டீ வாங்கினோம்னா அப்படியே வாங்கினோமா குடிச்சோமா போய்கிட்டே இருப்போம். இதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். அப்புறம் எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம சின்சன் பையன் வந்துக்கிட்டு டே கசமா போயில நான் ஒரு புது டான்ஸ் போன காமிக்கிட்டா அப்படின்னு கேட்க கசமா வந்துக்கிட்டு என்னது புது டான்ஸா அப்படின்னு கேட்கறான். அப்புறம் சின்சன் வந்துக்கிட்டு இதை ஏன மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். என்ன கரும டான்ஸே தெரியல. அப்புறம் சின்சன் பையன் தான் பண்ண சொல்றான். என்னன்னா டே ஜசாமா பையல கீழே பற நீ மாட்டு சாணத்து மேல கால வச்சுக்கிற அப்படின்னு. ஐயோ ஷூ நாசியாச்சு அப்படின்னா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறான். மிக்சியும் சரி கவலைப்படாத கசமா இந்த தண்ணியை வச்சு நீ சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தண்ணி கொடுக்குறாங்க. நான் போச்சான் திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல பார்த்தா அங்கே ஒரு கடை இருக்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போச்சானும் சின்சன் அங்கே போய் பார்க்குறாங்க. சரி ரைட்டு உள்ள போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கடைக்குள்ள போறாங்க. உள்ள போனால் சும்மா இருக்கிறது இல்லை, இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கடையை பார்த்தா ஏதோ பழங்காலத்து பொருட்களை சேமிச்சு வைக்கிற கடை மாதிரி தெரியுது. ஸோ அதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த கடையோட கடைக்காரங்க இருப்பான். அவன் பார்ப்பான், ஆனால் பெருசாக கண்டுக்க மாட்டான். மறுபடியும் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்புறமா சின்சானும் போச்சானும் மேலே படிக்கட்டு மாதிரிலாம் போவோம். அதில் ஏறி மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு டோர் பாதி திறந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம சின்சானை பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்பான். உள்ளே போய் பார்த்தா அங்கே அதோட பெரிய டோர் ஒன்று இருக்குது. அதோடைய பூட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம சின்சான் ஆட்டாட்டி பார்ப்பான். அது அப்படியே திறக்கவே திறக்காது. அப்போ போச்சான் பக்கத்தில் ஒரு எலி ஓடி போகுமா. இது போச்சான் பார்த்து பயந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜாடி அப்படியே தள்ளி விட்டுருவான். அதுக்குள்ள இருந்து ஒரு சாவி வெளியே வரும். ஸோ இதை பார்த்த வாட்டி கண்டிப்பாக இந்த பூட்டுக்கான சாவியே தான் இருக்கும்னு அந்த சாவியாச்சு இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. பூட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள பார்த்தா இந்த எரும மாடு மூக்கு மாதிரியே ஒன்று பெருசாக இருக்குது. நம்ம சின்ன ஓரமாக போன ஓனவனை வெட்டிக்குள்ளே எடுத்து விட்டோன்னு என்னன்னு சொல்றது. சும்மா அதை எடுத்து பேக் மாதிரி எடுத்து எப்படி மாட்டிக்கிறான். போச்சாலும் தலை உனக்கு இது சூப்பர் ஆகுது அப்படின்னு சொல்றான். அப்புறம் சின்சன் அந்த கடைக்காரன் கொடுத்து அம்மா இது எவ்வளோ அப்படின்னு கேட்க அந்த கடைக்காரனா அப்படியே அந்த பொருளை சுற்றி பார்க்குறான் எதை விலையை போட்டுக்குதா அப்படின்னு. அப்புறம் சின்சன் இந்த பொருள் அங்கே தான் எடுத்தான் அப்படின்னு கை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா எதை எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு அங்கே போட்டிருக்கோம். அப்புறம் அந்த கடைக்காரனும் சரி இதெல்லாம் தான் எடுத்துருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். நம்ம சின்சன் அங்கே இருக்க சில்லறை காசுலாம் எடுத்து கொடுக்குறான், இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் பத்தாது தம்பி அப்படின்னு சொல்ல நான் போச்சான் இருந்துக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற காசு எடுத்து கொஞ்சம் கொடுக்குறான். அப்புறம் அவரும் அந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த பொருள் எடுத்து நம்ம சின்சான் கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பொருளை சின்சான் வாங்கிட்டு எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்சான் இருந்துக்கிட்டு போ இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு பேர் தான் ரோஸ்லினா ஜூலி அப்படின்னு சொல்றான். இதில் பாதி பங்கு உனக்கு இருக்குது போ அப்படின்னு சின்சான் சொல்ல போவோ கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா வரான். அப்புறம் போவும் சின்சான் கிட்ட வந்து அதில் உடஞ்சு போன 2 கல்லை ஒன்னா சேர்த்துனா ஹார்ட் ஷேப்ல வரும் அப்படின்னு காமிக்க நம்ம சின்சான் என்னடா பாக்குறதுக்கு அப்படியே புரி செய்வன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்றான். போச்சானும் அந்த ஒரு கல்லை நீ வச்சுக்கோ, இன்னொரு கல்லை நான் வச்சுக்கிறேன், இதை நம்ம ஞாபகத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு போச்சான் சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் அந்த கல்லை வாங்கிக்கிறான். அப்புறம் நம்ம சின்சானும் போச்சானும் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்களா. இவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு மிச்சாக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடுவாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த கடையை காமிக்கிறாங்க. அப்போ கதவை திறந்துட்டு அந்த ஒரு வயசான நபர் உள்ள வருவாரு. என்னடா இன்னைக்காச்சத்தை வித்துச்சா அப்படின்னு கேட்க ஆமாம்மா இன்னைக்கு ஒரு பொருள் வித்துச்சு அப்படின்னு சொல்றான். அப்போ கரெக்டாக கதவை திறந்துக்கிட்டு 2 பேர் உள்ள வராங்க. பார்க்கறதுக்கு இது ரவுடி பசங்கமா இருக்கிறாங்க. ஸோ இதோடய இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது.